ஜெபம் செய்வோமாக. இந்த அருமையான மன மகிழ்ச்சியான உடைய நாளுக்காக துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம் சுவாமி. கடந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து இந்த புதிய வாரத்தின் முதல் நாளில் நாங்கள் உண்மை தொழுது கொள்ள நீ கொடுத்த அன்புக்காக உண்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம் சுவாமி. இரண்டாம் வாரத்தில் உண்மை நாங்கள் நோக்கி பார்க்கும்படியான உடைய கிருபை நீ தந்திருக்கிறேன். அதற்காக துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம் சுவாமி. எங்கள் திருச்சபையின் ஒவ்வொரு இறை மக்களையும் நீர் ஆசீர்வதியும். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் எந்தையும் நீர் காத்துக்கொள்ளும். இந்த ஆராதனையிலே நாங்கள் பாடும் பாடல்கள், படிக்கின்ற இறை வார்த்தைகள், கேட்கின்ற சத்தியத்தை நீர் ஆசீர்வதியும். இவ்வாராதனையின் துவக்கம் முதல் முடிவு வரையிலும் நீர் பொறுப்பேற்றுக் கொள்ள வழிநடத்தும் நிறைய ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகின்றோம் பரம தந்தையே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமானிகளிலே இந்த கீர்த்தனைகளிலே நாம் யாவரும் எழுந்து 6வது கீர்த்தனை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். சீர்மிகு வான்புவி தேவா தோத்திரம் என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். in the
பக்கம் 1. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கடவுள் நமக்கு அடைக்கலமும் பலமுமானவர். ஆபத்து காலத்தில் அவரே உத்தம துணை. பக்கம் 4. திரையை கடவுளை போற்றுதல். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமி மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர். கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரை எங்கள் மேல் கிருபையாகிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரை எங்கள் மேல் கிருபையாகிறோம். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாகிறோம். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாகிறோம். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாகிறோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாளர் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் திரும்பியவரை உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரை உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கு எக்காலம் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதம் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்கார் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலன்களுக்காக பிரதிவிக்க முடியாத பிரதான ஆசாரி நமக்கு இராமல் எல்லாரும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் யாவரும் உள்ளங்கள் படியிட்டு மௌனமாக நம்மை சோதித்து அறிவோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். பாவ அறிக்கைக்கு துணையாக 2ஆம் பாருக்கை ஜெபத்தை நாம் யாவரும் இணைந்து சொல்லுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்தியினாலும் விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாம் தம்மை நேசிக்கவில்லை. எங்களுக்கு நாம் அன்பு கூறுவது போல அயலாருக்கு நாம் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இறக்கமாயிருக்கமை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அடக்கை நீக்கிகளை சுஸ்திகரையும் எங்கள் குற்றங்களை விட்டுவதை எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சர்வ வல்லமையும் நிறைந்திருக்கும் உள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் உங்களுக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றலையும் தந்தருள்வாராக. ஆமென். சபையாக வருவோம். இப்பொழுது திருமறை பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். திருமறை பகுதியாக இந்த நாளுக்காக நாம் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி
ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் இறைவசனங்கள் 18 தொடங்கி 25 வசனங்கள் முடிய நான் வாசிக்க கேட்போம். 2ஆம் திருமறை பகுதியாக எபிரேயர் 13ஆம் அதிகாரம் இறைவசனங்கள் 1 தொடங்கி 6 வசனங்கள் முடிய நாம் வாசிக்க கேட்போம். 3ஆம் திருமறை பகுதியின் நற்செய்தி பாடமாக மத்தேயு 19 இறைவசனங்கள் 3 தொடங்கி 9 இறைவசனங்களை வாசிக்க கேட்போம். கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பரம தந்தையே, இந்த அருமையான மனமகிழ்ச்சியான இந்த நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம் சுவாமி. இப்பொழுதும் இறை வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுதும் பரிசுத்த ஆவியானவராக நீங்களோடு இடைப்படவும் உடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள அருள் தாரும். அடியனை நான் உம்மிடத்தில் நான் தலைவட்டமாக நான் தாழ்த்துகிறேன். அடியன் வார்த்தைகள் உடைய வார்த்தைகள் இந்த சத்தியத்தை வெளிப்படுத்த நிறைய பேசு. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகின்றேன் பரம தந்தையே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இறை பெயரில் முதலாவது நான் உங்கள் ஒவ்வொருவரை நான் வாழ்த்துகின்றேன். தென்னிந்திய திருச்சபை மாவட்டத்தின்படி நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இன்றைக்கு திருமண்டலத்தின் வழியாகவும் நம்முடைய சினாடு வழியாக கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு திருமணம், அது உடன்படிக்கையின் கொண்டாட்டம் என்ற தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். மேரேஜ் செலிப்ரேஷன் ஆஃப் கவர்னன்ட் ஆர் சாக்ரமெண்ட் என்ற தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். திருமணம் என்று சொன்னாலே நாம் யாவரும் நன்கு அறிந்திருப்போம். கணவன் மனைவி இவர்களுடைய இணைவு, அதாவது கிறிஸ்டியன் மேரேஜ் என்று நாம் சொன்னாலே நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் அதை இணைத்திருக்கின்றார் என்பதை முதலாவது நாம் அதை விசுவாசிக்கின்றோம். திருமணம் என்பது இறைவனுடன் நாம் என்ன செய்கின்றோம், கணவன் மனைவியும் சேர்ந்து எடுத்துக்கொள்ளுகின்ற ஒரு உடன்படிக்கை, காவனன்ட் என்று நாம் அதை அழைக்கின்றோம். இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் நாம் அறிகின்றோம். மரணம் நம்மை பிரிக்கும் வரை கடவுளுடைய தூய நியமப்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும், கடவுளுடைய இறை பிரசனத்தை நாம் உணர்ந்து கொள்ளவும் கடவுள் அழைக்கின்றார். ஆகவேதான் திருமணத்தின் உறவுகளை நாம் கொச்சைப்படுத்துவதல்ல, திருமணம் என்பது கடவுள் நியமித்துக் கொடுத்த ஒன்று என்பதை நாம் புனிதப்படுத்துகின்றோம். ஆகவேதான் கடவுளுடைய தூய நியமப்படி நாம் இதை சிந்திக்கின்ற பொழுது உம்மை நேசிக்கிறேன் என்ற உறுதிமொழியை நாம் கொடுக்கின்றோம். அந்த போதகர் அதை சொல்லுகின்ற பொழுது நாம் எடுத்துக்கொள்கின்ற உடன்படிக்கை மிக மிக முக்கியமான ஒன்று என்பதை நாம் உணர்ந்து கொள்கின்றோம். அதாவது மரணம் நம்மை பிரிக்கும் வரை கடவுளோடு செய்து கொள்கின்ற இந்த உடன்படிக்கை, இந்த கவர்னன்ட். திருமணத்தில் மூவர் அங்கு இடம்பெறுவதை நாம் பார்க்கின்றோம். ஒன்று கணவன் மனைவி கடவுள், இவ மூவரும் அங்கே நிற்கின்ற உறவுகளைத்தான் இங்கே திருமணம் என்று நாம் அழைக்கின்றோம். வாசிக்க கேட்ட தொடக்க நூல் புத்தகம் 2 இறைவார்த்தை 18 நாம் பார்க்கின்றோம். இன்று கொடுக்கப்பட்டிருந்த பழைய ஏற்பாட்டின் இந்த திருமறை பகுதியிலே பெரும்பாலும் பலராலும் ஆணாதிக்கத்தை உயர்த்தி பிடிக்கின்ற ஒரு சூழல், ஒரு காலம், பெண் அடிமைத்தனத்தின் ஒரு ஆதாரமாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகின்ற ஒரு சூழல். அதை கூர்ந்து நோக்கையில் இங்கே தொடக்க நூல் 1 இறைவார்த்தை 27 விளக்கும் பகுதி, ஆணும் பெண்ணுமாக அவர்களை கடவுள் படைத்தார் என்பதோடு படைப்பு வரலாறு முற்று பெற்று விட்டது. இதன் விளக்கத்தை நாம் அறிவோம் என்று சொன்னால், இப்பகுதியில் தம் உருவில் தம் சாயலில் படைக்கப்பட்ட இருபால் உயிரினங்களில் நிறைவிலே ஒரு பாதியாக கடவுள் என்ன செய்கின்றார், மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல. தொடர் படைப்பில் பங்கு பெற இயலாத நிலையிலிருந்து தகுந்த துணையை
பெற்ற முழுமை அடைய வேண்டும் என்ற இறைவன் அங்கே விரும்புகிறார். இது பாதையில் தொக்கி நிற்பதை போல அங்கே நிற்கின்றது. கடவுள் அதை உணர்ந்து பார்க்கின்ற இங்குதான் இங்கே தகுந்த துணை ஒன்று தேவை. கடவுள் அங்கே அறிகின்றார். அதைத்தான் எபிரேய வார்த்தையிலே நாம் பார்க்கின்றோம். எபிரேய சொல் ஏசர் என்கின்ற ஒரு சொல்லை அங்கே பயன்படுத்துகின்றார்கள். இந்த சொல் தொடக்க நூல் புத்தகத்திலே நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலே பார்க்கின்றோம். அங்கே 49, 25 விடுதலை பயண புத்தகம் யாத்திராகம் 18 4வது இறை வார்த்தை அதை தெளிவுபடுத்துகிறதை பார்க்கின்றோம். கடவுளின் துணை ஏசர் என்கின்ற எபிரேய வார்த்தை கடவுளின் துணை. மனிதனை படைத்ததே கடவுள் இந்த நோக்கத்திற்காக ஒரு துணை தேவை என்பதை கடவுள் உணர்கின்றார். அதுதான் கூட்டுறவு, திருமணம், இந்த கவர்னன்ட். ஏசர் என்கின்ற இந்த வார்த்தை எலியேசர், எபினேசர், இந்த வார்த்தையை போல நாம் அதை பார்க்கின்றோம். கடவுள் நம்மோடு இருக்கின்றவர். இதைத்தான் இம்மானுவேலராக நம்மோடு இருக்கின்ற ஆண்டவர். அதை போல கணவன் மனைவி என்ற உறவு ஒவ்வொரு நாளும், அதைத்தான் ஆடம் என்கிற எபிரேய வார்த்தையிலே இரு கூட்டுச் சொல்கள். ஆதாம் ஏவாள் இணைப்பு சொல் ஆடம், ஆண் பெண் இணைந்திருக்கின்ற ஒன்று. ஆகவேதான் இந்த திருமண உறவை ஒருவர் கடவுளின் துணையை, உறவின் வழியே கடவுளின் துணையை நாம் என்ன செய்கின்றோம்? நாம் உறுதி செய்கின்றோம். கடவுள் இதைத்தான் நிலையில்தான் திருமணம் என்கின்ற உறவை நாம் கொண்டாட்டமாக அதை நாம் எடுத்து செய்கின்றோம். திருமணம் என்பது சாதாரணமாயல்ல. அதை பெரியவர்களை அழைத்து பெரியவர்கள் முன்பதாக நிச்சயப்படுத்தி உடன்படிக்கை செய்து இந்த பெண் இந்த மணமகனை பிடித்திருக்கிறது என்பதெல்லாம் விசாரித்து நலம் புலம் சொன்ற நாம் யாரும் இல்லை. இவர்கள் இருவருக்கும் பிடித்திருக்கின்ற பொழுது அதை உறுதிப்படுத்துகின்றோம். அதைத்தான் நிச்சயதார்த்தம் என்று நாம் இதை அழைக்கின்றோம். இந்த திருமண உறவுகள் என்பது இப்படி ஒரு மேன்மையாய் அங்கே திருமறை சுட்டி காட்டுகிறதை நாம் நம்ப வேண்டும், விசுவாசிக்கிறோம். திருமணம் என்பது கடவுளின் சாயலில் ஓருடலாய் வாழ்தல். இதைத்தான் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். 21, 24 இறை வார்த்தைகள் அனைத்து காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் படைப்புகள் முழுவதையும் ஆதாம் உட்பட மண்ணிலிருந்து கடவுள் உருவாக்குகிறார். யாவரையுமே கடவுள் மண்ணிலிருந்து தான் உருவாக்கினார். மனிதனுக்காக தகுந்த துணையை உருவாக்க வேண்டும். மண்ணை படைக்கின்ற, மண்ணால் உருவாக்குகின்ற அந்த மனிதனை கடவுள் பல்வேறு விதமான செயல்களிலே உருவாக்குகின்ற நிலையை நாம் யாவரும் தொடக்க நூல் புத்தகத்திலே விரிவாக நாம் புனிதமான படைப்பின் திட்டம் நாம் அறிய முயல வேண்டும். மாறாக இந்த பகுதியில் ஆணும் பெண்ணும், ஆணுக்கு பெண் அடிமை அல்ல நாம் யோசிக்கின்றோம், ஆணுக்கு பெண் அடிமை என்று நாம் யோசிக்கிறோம். அப்படி அல்லவே அல்ல. கடவுள் அதை தெளிவாக சொல்லுகின்றார். மனிதனின் விலா எலும்பை எடுத்து பெண்ணை கடவுள் உருவாக்குகிறார். பொதுவான உயிர் வேதியியல் கோட்பாட்டினை மூலப்பொருளின் தன்மை எதுவோ அந்த தன்மையிலிருந்து அவற்றிலிருந்து உருவாக்கப்படும் பொருளில் வெளிப்படும். ஆகவேதான் கடவுள் நாணமாய் தெளிவாக மக்கள் அது உணர்ந்து கொள்ள முயல வேண்டும். இன்னைக்கு அதை விட்டுவிட்டு இன்னைக்கு குடும்பத்தில் பார்க்கின்றோம் பல்வேறு விதமான பிரச்சனைகள். நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவள், இல்ல நான் தாழ்ந்தவள் நீ உயர்ந்தவன், இப்படிப்பட்ட சில பிரச்சனைகள் குடும்பங்களில் ஏறெடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். என கருவியான இறை உறவு மக்களே, இன்றைக்கும் கூட கணவன் மனைவியுமாய் இணைக்கப்படும் நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட உறவுகளில் கடவுள் நம்மை படைத்து கணவன் மனைவி இணைத்திருக்கின்றாரோ அந்த உறவுகளை நாம் புனிதமாய் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள நாம் எத்தனைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, திருமணத்துக்கு காத்திருக்கின்ற பிள்ளைகளும் இந்த திருமண உறவுகளை ஏதோ நாம் செய்து கொள்கிறோம், கணவன் மனைவி என்ற உறவை நாம் ஏற்படுத்திக் கொள்ளும் என்பது அல்ல. கடவுள் எவ்வளவு புனிதமாய் அதை உருவாக்கினார் என்பதை இன்றைக்கு நீங்களும் நானும் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்ற ஆதாமிலிருந்து ஒரு அறுவை சிகிச்சை கடவுள் செய்கிறார். முடித்த பின்பு ஆதாமிடம் தாம் உருவாக்கப்பட்ட பெண்ணை கடவுள் அழைத்து வருகின்றார். அந்த நிகழ்வை நாம் பார்க்கணும். இங்கு புதிதாக ஆதாமுக்கும் கேள்வி எழுப்பாத நிலையில் இதோ இவளை என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையுமானவள் என்று
கவிதை பாட ஆரம்பிக்கின்றார். இதுவே உலகில் முதல் கவிதை, காதல் கவிதை கூட என்று கூட நாம் இதை அழைக்கலாம். இந்த பொருளில் அமைந்த ஆதாமின் கவிதை கடவுளுக்கு மிகுந்த நிறைவையும் மகிழ்ச்சியும் கொடுத்திருக்கலாம். இருவரும் ஒரே உடலாய் இருக்க போகின்றவர்கள். இதைத்தான் 24வது இறை வார்த்தை தெளிவாக சொல்கிறது. தெய்வீக அறிக்கை, ஓருடல் கோட்பாட்டின் உடன்படிக்கை தான் திருமணம். அதைத்தான் நான் சொன்னேன், முன்னமே நான் சொன்னேன். ஆதாம் என்கின்ற உறவு, அது ஆணும் பெண்ணும் இணைந்திருக்கின்ற அன்பு உறவுகள், இதுதான் ஓரிரை கோட்பாடு. என கருமையான இறை மக்களே, இன்றைக்கு நீதிமொழிகள் 2:17 இறை வார்த்தை கடவுளோடு செய்து கொள்ளும் உடன்படிக்கை. இந்த புனித உடன்படிக்கை கடவுளே சாட்சியாக இருக்கிறார். இது ரொம்ப முக்கியம். கடவுளே அதற்கு சாட்சியாக இருக்கின்றார். ஏனெனில் கடவுள் மனமுறிவை கடவுள் என்ன செய்கின்றார்? வெறுக்கின்ற ஆண்டவர். மனமுறிவு என்பது ஒரு கடவுள் வன்முறையின் வடிவமாக கடவுள் அதை பார்க்கின்றார். மன முறிவு கண்டிப்பாக இருக்கவே கூடாது என்பதை கடவுள் தெளிவுபடுத்தி, இதைத்தான் மல்கியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வார்த்தையை நாம் பார்க்கின்றோம். இதில் தெளிவாக அங்கே கொடுக்கப்படுகிற மோசேயின் சட்டம் அங்கே குறிப்பிடப்படுகிறது. மனமுறிவை கடவுள் விரும்பவே இல்லை. இதைத்தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 10 வாசிக்கின்ற இந்த திருமறை பகுதியில் மத்தேயு 19:4 இறை வார்த்தை நாம் பார்க்கின்றோம். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதைத்தான் கடவுள் பார்க்கிறார், ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இந்த உறவுகளை நாம் எப்படி புனிதமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்? திருமண வாழ்வின் பெண் படைப்பின் வேறுபாட்டை கட்டமைப்புகள் அடிப்படையில் அல்ல, மாறாக மனமுறிவு கூடாது என்பதை கடவுள் அழுத்தம் கொடுக்கின்றதை நாம் உணர வேண்டும். கடவுளின் திருவுளம் அல்ல என்பதையும், இனி இருவர் அல்ல ஒரே உடல், ரொம்ப முக்கியம். இதைத்தான் கடவுள் தெளிவாய், இருவரும் ஒரே உடலாய் இருக்கின்ற இவர்கள் கடவுளையே மகிமைப்படுத்த வேண்டும். சிறப்பாக கடவுளை இணைத்து ஓருடலாய் நீடித்து வாழ்வதே கடவுளின் சாயலை நாம் காப்பாற்றுகின்ற முறைமை. இந்த கடவுளின் சாயலை சீர்குலைப்போம் என்று சொன்னால், அதாவது ஒரு உடலாய் நீடித்து வாழ்வதே மனவாழ்வின் நோக்கம் என்பதை கடவுள் தெளிவுபடுத்தி, ஆகவேதான் மனுக்குலத்தில் நிறைவான கொண்டாட்டமாய் திருமணம் சொல்லப்படுகிறதை உணர்ந்து கொள்ள வேண்டும். திருமணம் என்பது தூய வாழ்வின் கொண்டாட்டம். இதுதான் தொடக்க நூல் புத்தகம் 2:25 இறை வார்த்தை சொல்கிறது. நிருப வாக்கியமாய் வாசிக்கின்ற இந்த பகுதியில் எபிரேயர் 13:4 வசனம், திருமணத்தை அனைவரும் உயர்வாக மதியுங்கள். மணவரை என்பது படுக்கை மாசுறாமல் இருக்கட்டும் என்பதை கடவுள் அங்கே சொல்லுகின்றார். காமுகரும் உபச்சாரத்தில் ஈடுபடுவோரும் கடவுளின் தீர்ப்புக்கு கண்டிப்பாக ஆளாவார்கள். ஆகவேதான் ஒரு எச்சரிக்கை செய்தியை கடவுள் கொடுக்கின்றார். இன்றைக்கும் கூட இன்றைக்கு நாம் பார்க்கின்ற சமுதாயத்திலே ஒரு கணவன் மனைவிக்கு விரோதமாய் வஞ்சகம் செய்கிறதை நாம் பார்க்க, அதே போல பெண்களும் மனைவிமார்களும் ஒரு சிலர் செய்கின்ற தவறுகளை நாம் பார்க்க, இது கடவுள் விரும்பாத ஒரு செயல் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட உறவுகளை கடவுள் அவர் விரும்பவில்லை. அதை கடவுள் வன்மையாக கண்டிக்கின்றார். புனிதமாய் இருக்க வேண்டியதை புனித தன்மையோடு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தொடக்க நூல் 2:25 பார்க்க, மனிதன் அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்த பொழுதும் கூட அவர்கள் வெட்கப்படவில்லை. கடவுள் அதை தெளிவுபடுத்துகின்றார். உடல் சார்ந்த நிர்வாணத்தை அவர்கள் நிற்கிறதாக தோன்றினாலும் உளவியல் சார்பாக நாம் பார்க்கின்ற பொழுது the transparency in life, இதைத்தான் கடவுள் அதை தெளிவுபடுத்து, transparency in life, இதைத்தான் உறவுகள் என்று நாம் பார்க்கிறோம். புரிதல் கண்டிப்பாக நமக்குள் இருக்க வேண்டும். எனவேதான் அவர்கள் ஒருவருக்கொருவர் வெட்கப்படவோ மறைவான வாழ்வை வாழவோ அவசியம் இல்லாமல் மகிழ்ந்து கொண்டாடினர் என்று நாம் திருமறையிலே நாம் பார்க்கின்றோம். இல்லற வாழ்வு என்பது ஒருவனுக்கு ஒருத்தி எனும் புனித உறவை அது என்ன செய்கிறது? மையப்படுத்துகிறது. இந்த சீர்குலைத்து நிற்கும் மனைவியை கூர்ந்து நோக்கும் போது அதன் அடிப்படை மூல காரணம் என்ன?
உடல் மற்றும் உள்ளம் சார்ந்த சீர்கேடான வாழ்வியல் முறைகள். இதைத்தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது எல்லாவற்றையுமே கடவுள் பெரும்பாலும் அமைந்திருக்கின்ற தூயவராய் இருக்கிறேன். கடவுள் சொல்றார், நான் எப்படி பரிசுத்தராய் இருக்கின்றோனோ அதை போல நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள். என் இறைவன் நமக்கு அறைகூவல் விடுக்கின்றார். நீங்கள் பரிசுத்தமுள்ள வாழ்வை விட்டு நீங்கள் சோரம் போய்விட வேண்டாம். என கருமையான இறை உறவு மக்களே, திருச்சபை உறவுகளே, நாம் எப்படிப்பட்ட நிலைகளில் திருமண உறவுகளை புனிதமாய் காத்துக் கொள்கிறோம். அதன் ஆசீர்வாதத்தை பிள்ளைகளின் பிள்ளைகள் சந்ததிகளை நாம் பார்க்கின்றோம். அதன் ஆசீர்வாதம் தொடர்ந்து ஒவ்வொரு வாழ்விலும் கடவுள் இவ்விதமான நிறைவுள்ள ஆசீர்வாதத்தை நமக்கு கடவுள் கொடுத்துக் கொண்டே இருக்கின்றார். ஆகவே இல்லற வாழ்வின் தொடக்கம் உள்ளத்தாலும் ஒன்றிணைக்கப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். எனக்கு அருமையான இறை உறவுகளே, திருமணம் என்பது கடவுள் கொடுத்திருக்கின்ற நியமம். இதை நாம் புனிதமாய் ஏற்றுக்கொள்வோம். இதைத்தான் கடவுள் சொல்லுகின்றார். எபேசியர் 5:21 நாம் பார்க்கின்றோம். கடவுள் ஒவ்வொரு சூழலிலும் நம் கடவுளை இறையருள் சார்ந்து வாழ வேண்டும். கடவுளை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். வரும் பிரச்சனைகள் இருக்கலாம், எல்லாவற்றையும் கடவுளிடத்திலே சென்று கடவுளிடத்திலே வைத்து கடவுளை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். அதாவது நாம் கணவர் மனைவி மீது உள்ள அன்பால் தம்மையை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதே போல மனைவி கணவர் மீது வைக்கின்ற அன்பால் அதை விட்டுக் கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட தன்மைகளின் வழியே நான் உனக்கு உயிரையே கொடுக்க போகிறேன். இதைத்தான் வார்த்தை கோர்வையால் வேறுவிட்டிருக்கின்ற இந்த நிலைகளை கடவுள் என்ன செய்ய, இதற்குள்ளே அடங்கியிருக்கிற பொருள் அன்பே என்பதை கடவுள் அங்கே உணர்த்துகின்றார். இதைத்தான் திருவள்ளுவர் அழகாய் அன்பும் மரணம் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அழகான ஒரு குறள் வாக்கியத்தை நாம் பார்க்கிறோம். அன்புடன் ஒழுக்கத்துடன் இல் வாழ்க்கை அமைந்திடல் வேண்டும். இதைத்தான் கடவுள் விரும்புகிறார். திருமண உடன்படிக்கை அடிப்படை நோக்கம் இந்நோக்கத்தில் அமைந்திருக்கின்றது. இணையரின் வாழ்வில் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியின் கொண்டாட்டமே திருமணம். ஆகவேதான் இந்த திருமண உறவு என்கின்ற பந்தத்தை நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோம். இந்த திருமண வாழ்விலே நாம் நீடித்து வாழ்ந்து கொண்டே இருப்போம். கடவுளோடு இணைந்திருப்போம். நம் குடும்பத்தை கடவுள் மென்மேலும் ஆசீர்வதிக்க கடவுள் தாம் இந்த இறை வார்த்தைகள் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. சபை மக்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டிய விளம்பரங்கள். கிறிஸ்துவில் அன்பான இறை மக்களே, நாம் இன்றைக்கு இருக்கின்ற சூழலை நன்கு அறிந்திருக்கின்றோம். ஆகவே நம்முடைய இறை வழிபாட்டை நாம் இப்படிப்பட்ட நிலைகளில் இந்த யூடியூப் வழியாக நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவே காணிக்கைகளை எப்படி சேகரிப்பது, எப்படி பெறுவது என்பதெல்லாம் நாம் யோசித்து பார்க்கின்ற பொழுது நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு திங்கட்கிழமையும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை நம் ஆலயத்திலே நம்முடைய ஆலய பொறுப்பாளர்கள் இங்கே இருப்பார்கள். அப்பொழுது நீங்கள் உங்களது காணிக்கைகளையும், அதாவது இந்த 5 மாதம் பெற்ற காணிக்கைகள், சந்தா காணிக்கைகள் மற்றும் தசம்பாக காணிக்கைகள், பிடியரிசி காணிக்கைகள், பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் வழியாக பிடியரிசி காணிக்கைகள், உயிர்த்தெழுந்த திருநாளின் காணிக்கை உரைகள், உண்டியல் காணிக்கைகள் எல்லாவற்றையுமே நீங்கள் ஆலயத்தில் வந்து காலை 10 மணி முதல் 1 மணி வரையிலும் திங்கட்கிழமை ஒவ்வொரு பிரதி திங்கட்கிழமையும் இங்கே பெறப்படும். சபை மக்களாக நீங்கள் ஒவ்வொருவராக வந்து நீங்கள் ஆலயத்திலே வந்து நீங்கள் படைத்து விட்டு செல்லும்படியாக நான் உங்களை அன்போடு பட்சமாய் கேட்டுக்கொள்கின்றேன். அதைத் தொடர்ந்தும் ஆலய கட்டுமான பணிகளும் மிக துரிதமாய் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதை நாம் அறிவோம். அதற்காக நீங்களும் ஜெபிக்க உங்களுக்கு நான் கொடுத்திருக்கின்றேன். 6 மணிக்கும் 9 மணி 1 நிமிட ஜெபத்திலே இந்த ஆலய கட்டுமான பணிகளுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளவும் நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது சபை மக்களுக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள் முடிந்தாயிற்று. நாம் யாவரும் நின்ற வண்ணமாகவே அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் யாவரும் சேர்ந்து இணைந்து சொல்லுவோம். பக்கம் 15 அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கண்கள் உபயோகித்து பிறந்தார். பொந்தை பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்துக்கு இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர் எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்த்து வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் உயிர்த்தோரை மரித்தோரை நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். உருவாய்க்கு
பரிசு சபையும் பரிசுத்தோட ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தரங்களோடு இருப்பாராக. கர்த்தாவை எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவை எங்களுக்கு இறங்கும். நாம் யாவரும் இறைமகன் இயேசு கற்பித்த பரமண்டல ஜெபத்தை நாம் யாவரும் இணைந்து சொல்லுவோம். பரமண்டல பிதாவே, எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிழ்வும் நினைக்கக்கூடியவர்களே. ஆமென். நாம் யாவரும் நின்ற வண்ணமாகவே கிறிஸ்து சபை கீர்த்தனைகளிலே 237வது கீர்த்தனையினை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கையை நாம் ஆண்டவருக்கென்று நாம் படைப்போமாக. கீர்த்தனையின் 237வது கீர்த்தனை தந்தானை துதிப்போமோ என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். அப்பொழுது நம்மையே நம்முடைய காணிக்கை நம் ஆண்டவருக்கென்று நாம் படைப்போமாக. தந்தானை துதிப்போமே ஜெபம் செய்வோமாக. எங்களை நேசிக்கிற பரம தந்தையே, உம்முடைய கரத்தில் வாங்கி உமக்கே படைக்கப்பட்ட இந்த காணிக்கைகளையும் இந்த கரங்களையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலின் ஆசீர்வதியும் மாதா சந்தா உரைகளை படைத்திருக்கின்ற இந்த மாதா சந்தா உரைகளை படைத்த கரங்களை நீர் ஆசீர்வதியும். இந்த பிடியரிசி காணிக்கையும் உண்டியல் காணிக்கையும் படைத்திருக்கின்ற இந்த கரங்களில் ஒவ்வொன்றின் ஆசீர்வாத மாதா சந்தா உரைகளை படைத்த மக்களையும் ஆண்டவரின் ஆசீர்வதிக்கவும் மற்ற காணிக்கைகளை கொடுத்த ஒவ்வொருவரையும் தசம்ப காணிக்கை படைத்தவர்களையும் நீர் ஆசீர்வதிக்கவும் இடத்துல வேண்டுதல் செய்கிறோம். தொடர்ந்து உடைய பிரசன்னுடைய குருவையில் இந்த காணிக்கு நாம் அவிதைக்கின்றே நாங்கள் பயன்படுத்த அருள்த்தார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமாண்டவரை திருமணம் என்னும் வந்த உறவுகளை நாங்களும் உணர்ந்து திருமண வாழ்விலே கணவன் மனைவி என்ற உறவுகளை புனிதப்படுத்தி பாதுகாத்து
உங்களை வாழ்ந்து எங்கள் உறவை நாங்கள் காத்துக்கொள்ள அருள்தார். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு இறை மக்களை ஆசீர்வதியும், ஒவ்வொரு வீட்டிலே இருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் இதை பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்க. ஒவ்வொரு குடும்பங்கள் ஆங்காங்க இருக்கின்ற எங்கள் திருச்சபை குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் தேவனை காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்ப மக்களையும் பிள்ளைகளையும் ஆண்டவர் பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த நாட்களில் இந்த கோவிட்-19 எந்த சூழ்நிலைகளிலும் ஒவ்வொரு மக்களையும் பாதித்து விடாதபடி பாதுகாப்போடு ஒருவருக்கொருவர் இருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ள என் தேவன் அருள்தார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி போக்கிலே வரத்திலே படிகளிலே எல்லாவற்றிலும் ஒவ்வொருவரோடு கூட இருந்து ஒவ்வொரு மக்களையும் காத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, எங்கள் இந்திய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஷ்டிரபதிக்காக, பிரதமர், சக அமைச்சர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தேவனை காத்துக்கொள்ளும். தமிழக கவர்னருக்காக, ஆண்டவரே முதல்வருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சக அமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும். சுவாமி, ஆண்டவரே இந்த நாளில் கோவிட்-19 ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து ஆண்டவரை வந்து மீண்டும் நன்றி சொல்ல என் தேவன் அருள்தார். ஒவ்வொரு ஆசீர்வதியும் இனி அதற்கு நல்ல ஏற்ற நல்ல ஒரு மருந்தை கண்டுபிடிக்கவும் தொடர்ந்து ஒவ்வொரு மக்களும் பாதுகாக்கப்படவும் என் தேவன் அருள்தார். நல்ல மழையை தந்து கொண்டிருக்கின்ற சுவாமி, ஊட்டி பகுதியிலே, கூடலூர் பகுதியிலே பாதிக்கப்பட்ட குடும்பங்களை எல்லாம் நீ பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, நேற்றைய தினத்திலே கூட கேரளா மாநிலத்திலே இந்த விமான விபத்தையும் என் தேவன் அறிவீர். பல பாதிக்கப்பட்ட குடும்பங்களையும் நாங்கள் ஒவ்வொருவரையும் நீ காத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தை விடத்தினை தந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, ஆண்டவரை உலக அரங்கிலே நாங்கள் அறிகின்ற பல்வேறு பிரச்சனைகளை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரை எல்லாரும் சமாதானமாய் ஒருவருக்கு ஒரு அன்பிலும் ஐக்கியத்திலும் வாழ என் தேவன் அருள் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, ஆண்டவரை தொடர்ந்து பிரசனமாக இருக்கட்டும். ஆண்டவர் நற்செய்தி பணிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமண நற்செய்தி பணியையும் என் தேவன் ஆசீர்வதியும் நீர் காத்துக்கொள்ள. சுவாமி, அண்டை நாடான இலங்கைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இலங்கையில் இருக்கிற மக்களுக்கும் ஆண்டவர் இந்த புதிய அரசாங்கம் வருகிற பொழுதும் எந்த சூழ்நிலைகளில் தமிழின மக்கள் பாதித்து விடாதபடி நீர் காத்துக்கொள்ள. சுவாமி, எங்கள் திருமண்டலத்துக்கு ஆட்சேபிக்கிறோம். எங்களது பேராயருக்கு ஆட்சேபிக்கிறோம். அவருடைய திருதியாருக்காக நான் ஜெபிக்கிறோம். பேராயர் அம்மாவை நீர் காத்துக்கொள்ளும். சுத்த இருதயத்தினால் மனசாட்சியோடு இந்த திருமணத்தை அவர் வெளியெடுத்து செல்லும் பொழுதும் அவர்களுக்கு பாதுகாப்பும் கிருபை இருக்கட்டும். 5 வட்டையில் இருக்கின்ற 1000 குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களில் 1000 இறை பணிகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, 5 வட்டையில் இருக்கின்ற ஒவ்வொரு இறை மக்களையும் உடைய கரங்களை கொடுக்கிறோம். ஒவ்வொரு இறை மக்களையும் நீர் பாதுகாத்துக் கொள்ள. சுவாமி, ஒவ்வொருவரும் ஆண்டவரை பாதுகாப்போடு இருக்க என் தேவன் அருள்தாரும். எந்த சூழ்நிலையிலும் ஒவ்வொருவரும் பாதித்து விடாதபடி நீர் காத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். 5 வட்டங்களுக்கு இறை மக்களையும் ஒவ்வொருவரையும் நீர் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால் நீர் ஆசீர்வதியும். திருமண்டலத்தின் மூலம் நடைபெற்ற இறை பணிகளை ஆசீர்வதியும். கல்வி கூடங்களை ஆசீர்வதியும். பள்ளிக்கூடங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த ஆண்டிலும் +1 +2 ஆண்டவர் ரிசல்ட்டை கொடுத்தமைக்காக துதிக்கிறோம். சுவாமி, தொடர்ந்து கல்வி ஆண்டிற்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆன்லைன் பிள்ளைகள் படிக்கின்ற பொழுது நல்ல நானும் அறிவினை தந்து பிள்ளைகள் ஒவ்வொரு நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, எங்கள் திருமணத்தின் மூலமாய் நடைபெற எல்லா இறை பணிகளையும் நீர் ஆசீர்வதியும். திருமண்டல நற்செய்தி பணியை ஆசீர்வதியும். பிபிஎம் பணித்தளர் ஊழியர்களை ஆசீர்வதியும். தொடர்ந்து அவருடைய டைரக்டர் ஒவ்வொரு ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, சிறுவர் படித்துறை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, வாலிபர் படித்துறை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவர் தாமே இதன் மூலம் நடைய எல்லா ஊழியர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, தொடர்ந்து ஆண்டவரே இந்த நாளில் கூட ஐஎம்காக INS ஆண்டவரை இன்னும் பல்வேறு நிலைகளில் இருக்கின்ற எல்லா ஊழியர் ஸ்தாபனங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய், மிஷனரிகளை ஆசீர்வதிக்க வேண்டுமாய், கஷ்டத்தின் மத்தியில் வடநாட்டிலே செய்துள்ள எல்லா இறைப்படிகளையும் நீர் ஆசீர்வதி. சுவாமி, குடும்பங்களை எல்லாம் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். பிள்ளைகள் எல்லாம் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். சுவாமி, உடைய இறை பிரசன்னமாக எங்களோடு இருக்கட்டும். சுவாமி, விசேஷமாக எங்கள் திருச்சபையின் ஆலய கட்டுமான பணிக்காக நாம் சொல்லிக்கிறோம். ஆலய கட்டுமான பணிகளை நீர் ஆசீர்வதி. கட்டுமான பணிகளை நாங்கள் முடித்து நாம் மகிழ்ந்த ஆலயத்தை நாங்கள் மங்களப்படைத்து செய்ய அருள்தார். இதற்கேற்ற எல்லா பொருளாதார தேவைகளையும் தேவன் நீ சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களும் உற்சாகமாய் இதற்காக கொடுக்க ஜெபிக்க என் தேவன் அருள்தார். தொடர்ந்து உம்முடைய இறை பிரசன்னமாகவே உடைய கிருபை இருக்கட்டும். தொடர்ந்து வழிநடத்தும் நிறைய ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகின்றோம் பரம தந்தையே, ஆமென்.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடும் எப்பொழுதும் சதா காலங்களில் தங்கி நிலைத்து இருப்பதாக. தெய்வ ஆசீர்வாதத்தோரே ஆடியாரே ஆடவா வார்த்தை என்னும் அப்பத்தாலே ஓசித்து வளர்ந்தீயோ இப்போதுமை தேடி வந்து வானதாரே போற்றினார். மோட்ச லோகத்தில் களித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். நேசிக்கிற பரமத்தந்து வாரம் முழுவதும் எங்களுடைய போக்கிலே வரத்திலே பணிகளிலே உங்களுடைய பாதுகாப்பில் ஒவ்வொருவரோடு இருந்து நீ பாதுகாத்துங்கள் வழிநடத்தும் ஒரு ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்திலே கெஞ்சி மன்றாடுகின்றோம் பரமத்தந்தையே. ஆமென். கர்த்தர்களோடு இருப்பாராக, ஒரு ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோட போக கடவுளே. கர்த்தருடைய நாமத்தினாலே